உங்க பங்கு நீங்க விட்டு கொடுக்காம சொத்தை பிரிச்சு கொடுங்க. நாளைக்கு சொத்து விஷயம் நல்லபடியா முடியணும்னா அதுக்கு எங்க அண்ணன் வரணும். முன்ன விட மீனாட்சியும் பானுவும் ரொம்ப க்ளோஸா இருக்காங்க. நடக்க போற சங்க தேர்தல்ல சட்ட பிரச்சனை எல்லாத்தையும் மீனாட்சி சார்பா பானு தான் பாத்துக்கிறாங்க. அப்புறம் என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? எதை பத்தி? அதான் உங்க கைராசி வீட்டுல எல்லாரும் அவங்க சொத்தை பிரிச்சுக்கிறத பத்தி உங்ககிட்ட பேசுறதுக்காக பிளான் பண்ணிருக்காங்களா? உங்களை வேற கூப்பிட போறாங்களா? அத பத்தி தான். அதுல இனிமே பேசுறதுக்கு என்ன இருக்கு? ஏற்கனவே எடுத்த முடிவு தானே. நீங்க எடுத்த முடிவு நடைமுறைக்கு வரலங்கிறது தானே பிரச்சனையே. என்னதான் சொத்தை நீங்க பிரிச்சு கொடுத்திருந்தாலும் உங்க ஹஸ்பண்ட் சம்மதம் இல்லாம இப்ப யாராலையும் எந்த சொத்தையும் விற்க முடியாது. யாரும் வாங்க மாட்டாங்க. அன்னைக்கு கூட சரவணனுக்கு ஏதோ கடன் பிரச்சனை, ஏதோ ஒரு சொத்தை விற்கணும் தானே உங்களை பார்க்க வந்தாங்க. இந்த சொத்து விஷயத்துல மட்டும் எல்லாம் அப்படியே ஈஸியா முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். யாரும் உங்களை தேடி வர மாட்டாங்க. அவங்க வராங்களோ வரலையோ நம்ம கடமையை நம்ம செஞ்சுட்டு போகணும். யார் யாருக்கு என்னென்ன பங்குன்னு நம்ம பிரிச்சு கொடுத்துட்டு வந்துட வேண்டியதுதான். உங்க பங்கு அதான் வேண்டாம் என் வீட்டுக்காரர் சொல்லிட்டாரே. அந்த முடிவுல இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கீங்களா? உங்க ஹஸ்பண்ட் சொல்லிட்டாரு, ஓகே. உங்களுக்கு இதுல 100% உடன்பாடு இருக்கா? அவர் என்ன நினைக்கிறாரோ அதை மட்டும்தான் நான் செய்யறேன். ஏங்க உங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட கருத்தே இல்லையா? இது வரைக்கும் நான் அந்த மாதிரியே இருந்துட்டேன். இனிமேல அப்படியே இருந்துட்டு போயிடுறேனே. ஐயோ தப்பு மீனாட்சி. நீங்க நல்லது செய்யணும்னு நினைக்கிற யாருமே உங்களுக்கு உண்மையாவே இல்ல. நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. உங்க பங்கு நீங்க வாங்கிக்கிறது ரொம்ப நியாயமான விஷயம். இன்னைக்கு அதை விட்டுட்டு நாளைக்கு அதுக்காக வருத்தப்படாதீங்க. நீங்க இப்ப இந்த சொத்து விஷயத்துல எல்லா பிரச்சனையும் முடிச்சு வச்சிட்டீங்கன்னா யாரும் உங்க பக்கம் எட்டி கூட பார்க்க மாட்டாங்க. உங்க ஹஸ்பண்ட் ஜெயில இருக்கும் போதே காது குத்து ஃபங்க்ஷனை நடத்தணும்னு நின்னாங்க. அப்புறம் அவங்க கிட்ட இருந்து நம்ம என்ன மனிதாபிமானத்தை எதிர்பார்க்க முடியும் சொல்லுங்க? ஏங்க அது நீங்க கட்டி வச்ச கோட்டைங்க. அதை விட்டுட்டு நீங்க திரும்ப 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறது ஹைட் ஆஃப் ஸ்டூபிடிட்டி. அது உங்களுக்கு நல்லது இல்ல மீனாட்சி. தயவு செஞ்சு அதை யோசிங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், உங்ககிட்ட இருக்கிற அந்த வைஜெயந்தியோட குழந்தை அதை லீகலா அடாப்ட் பண்ணிக்கோங்கன்னு அன்னைக்கே சொல்லிட்டேன். சீக்கிரம் அதை செய்யுங்க. அதுக்கு லீகலா என்னென்ன சப்போர்ட் தேவையோ நிச்சயமா அதை நான் செய்யறேன். சீக்கிரமா எல்லா விஷயத்திலயும் ஒரு நல்ல முடிவா எடுங்க. சரி பானு. ஏய் குட்டி பசங்களா, வாங்க 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 வாங்க. வாடகடா வாடகடா. பேக் கட்டி மெதுவா பேக் கட்டி. இங்க வா. என்னடா நல்லா படிக்கிறீங்களா ரெண்டு பேரும்? நல்லா படிக்கிறோம். சரி, மாமா உங்க காது குத்துக்கு வரலன்னு உங்களுக்கு மாமா மேல கோவம் எதுவும் இல்லையே? உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு அம்மா சொன்னாங்க மாமா. அதனால நாங்க எதுக்கு கோவப்படணும்? சரி வா 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 வா. இப்படி உட்கார், இப்படி உட்கார். எங்க உட்கார். வா வா. அம்மா, காது குத்துற ஃபங்க்ஷன்ல சண்முக மாமா இருந்தாங்க, ராஜேந்திர மாமா இருந்தாங்க, சரவண மாமா இருந்தாங்க. அப்படியே அவங்க மடியில நீங்க உட்காராம மீனாட்சி அத்தை மடியில உட்காந்து காது குத்திக்கிட்டீங்க? அத்தை தானே எங்களுக்கு எல்லா வேலையும் செய்யறாங்க. அதனால அவங்க மடியில உட்காந்து நாங்க காது குத்திக்கிட்டோம். அப்படி இல்லம்மா, பிள்ளைங்கள்லாம் மாமா மடியில உட்காந்து காது குத்திக்கிறது தான் நம்ம வழக்கம். அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது மாமா. எங்க எல்லாருக்கும் அத்தையை தான் ரொம்ப பிடிக்கும். அவங்க தான் ரொம்ப நல்லவங்க. அதனாலதான் நாங்க அப்படி பண்ணோம். ஏன் மாமா, நாங்க செஞ்சது தப்பா? இல்லடா கண்ணா,
நீங்க செஞ்சதுதான் ரொம்ப சரி. சரி, நீங்க ட்ரெஸ் மாத்திட்டு வாங்க, சாப்பிடலாம். போயிட்டு வாங்க. சரி அத்தை. போ. உன் பிள்ளைங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உன் புருஷன் அவங்கள சரியா வளர்க்கலையோ சரியா பார்க்கலையோன்னு எத்தனை நாளா எனக்கும் மீனாட்சிக்கும் ஒரு பெரிய குறை இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு உன் பிள்ளைங்க பேசுறத கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. மாப்பிள, அந்த பாவி பெத்தான தவிர இந்த குழந்தைங்களுக்கு எதுவுமே செய்யல. நம்ம சாந்தி அதுங்களுக்காகவே வாழறாப்பா. அதுங்களும் அவளோட மனசு புரிஞ்சு நடந்துக்குது. அண்ணே, என் பிள்ளைங்களுக்கு இப்படித்தான் இருக்கணும் அப்படித்தான் இருக்கணும்னு நான் எதுவுமே சொல்லி கொடுக்கலன்னு. அதுங்களா என்ன மனசுல பட்டுச்சோ அவங்க பாட்டுக்கு புரிஞ்சுக்கிட்டு அவங்க பாட்டுக்கு நடந்துக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாமே புரியுதுன்னு. என் புருஷன் சரியில்லைங்கிறது தான் என் வாழ்க்கை குறையே தவிர மத்தபடி எனக்கு எல்லாமே நல்லாதான் அமைஞ்சிருக்குன்னு. எனக்கு அண்ணன் நீங்க இருக்கீங்க, அண்ணி இருக்காங்க, இதோ அம்மா இருக்காங்க, என் மனச புரிஞ்சு நடந்துக்கிற என் பசங்க இருக்காங்க. இதுக்கு மேல எனக்கு என்னென்ன வேணும்? என்னங்க என்னங்க, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? சூட காஃபி கொண்டு வரட்டா? வேணாம். ஏங்க? எல்லாத்துக்கும் உனக்கு விளக்கம் சொல்லிட்டே இருக்குமா? என்னங்க ஏங்க இப்படி கத்துறீங்க? என்னதான் பிரச்சனை உங்களுக்கு? ஏய், உனக்கு என்னடி நிம்மதியா உட்காந்துக்கிட்டு வேலை வலி கொட்டிக்கிட்டு சண்டை கிடைக்குமான்னு அலையிற? என் இடத்துல இருந்து பார்த்தாதான் உனக்கு புரியும். என்னங்க இப்ப என்ன ஆச்சு? எதுக்கு தேவையில்லாம என் மேல பாயறீங்க? சரி சரி, இங்க பாருங்க, கடன்காரங்க யாராவது பிரச்சனை பண்ணாங்களா? இன்னும் 2 நாள் தான் டைம் கொடுத்திருக்கான். இந்த தடவை இதுதான் கடைசியா இருக்கணும்னு மிரட்டிட்டு போயிருக்கான். அதுவும் இந்த தடவை நராஷாவோட அப்பா தான் டைம் வாங்கி கொடுத்திருக்காரு. இல்லாட்டி 4 நாளைக்கு முன்னாடியே என் கதையை முடிச்சிருப்பான். இங்க பாருங்க, யார சொன்னீங்க? நட்டாஷா அப்பாவா? நீங்க எப்ப போய் அவரை பாத்தீங்க? எதுக்காக அவரை வச்சு அங்க போய் டைம் கேட்டீங்க? ஓ, இன்னும் நீங்க அவ கூட தான் சுத்திட்டு இருக்கீங்கல்ல? அட பாவி, என்கிட்ட அன்னைக்கு அவ்வளவு நடிச்சியாடா? இப்ப என்னவோ அவங்க அம்மாவை கூட்டிட்டு போய் டைம் ஆயிட்டு வந்திருக்க? நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா? வாயை மூடு. அன்னைக்கு என்னமோ உங்க அண்ணனுக்கெல்லாம் பறிச்சு கட்டிட்டு போய் சண்டை போட்டு 10 நாள் கடனை திருப்பி தந்துறோம்னு சொன்னாங்க. அவங்க கிட்ட போய் கேட்க வேண்டியதானயா? அத விட்டுட்டு அந்த வீட்டுக்கு போய் அந்த ஆளுகிட்ட பிச்சை எடுத்துட்டு வந்து நிக்கிறீங்க. அவங்க வீட்டுக்கு நானா போல. 2 நாளைக்கு முன்னாடி ரோட்ல வச்சு கடன்காரன் என்ன அடிச்சான். அப்ப இந்த ஆளு வர வழியில பார்த்து இந்த ஆளு பேசி டைம் வாங்கி கொடுத்திருக்கான்.
வீட்டுக்கு வா தம்பி, நான் காசு தரேன்னு சொல்லியிருக்காரு. வாங்கிக்க வா அந்த காசை. என்ன சொன்ன? என்னைய சொன்ன? காசை வாங்கிடுவியா? என்ன மிரட்டுறியா நீ என்ன? இங்க பாரு, உனக்கு பிசினஸ் பண்ண துப்பு கிடையாது. 50 லட்சம் ரூபாய் கடன் வாங்கிட்டு அவங்கிட்ட போய் காசு வாங்க போறேன்னு என்கிட்ட டிராமா பண்ணிட்டு இருக்கியா நீ? என்னடி என்ன பண்ண சொல்ற இப்போ? எனக்கு 50 லட்சம் ரூபாய் பணம் இப்ப தேவை. அவன் குடுக்கறேன்னு சொல்லியிருக்கான். அப்போ அவங்கிட்ட போய் காசு வாங்குறதுன்னு முடிவு பண்ணிட்டியா? இங்க பாரு, உனக்கெல்லாம் வெக்கம் மானம் சூடு சண்டை எதுவுமே கிடையாதாயா? அது கேட்டுக்கிட்டு உன்னோட அம்மா காசு தரேன்னு சொன்னா நீ அப்படியே கை நீட்டி வாங்க போறியா? நீ எல்லாம் இந்த பொழப்பு பொழைக்கிறதுக்கு தூக்கு போட்டு சாகலாயா? என்னடி சொன்ன? என்ன சொன்ன? நான் தூக்கு போட்டு சாவணுமா? நானும் பார்த்தா உண்மையை சொன்னா உனக்கு கோவம் வருதா? நீ எல்லாம் பொம்பளையா பிறந்ததா பணத்துக்காக என்ன வேணாலும் செஞ்சிருக்க. விட்டா பேசிட்டே போறேன். நீங்க சொன்ன என்ன பேசுறேன்? நானும் ஒவ்வொரு நாளும் பார்த்தா நீங்க சொன்ன என்னைய அடிக்கிறியா? தொடர்ந்து கொடுத்த துப்பல உனக்கு. என்ன கை வைக்கிறியா? என்ன அடிக்கிறியா நீ? நீ நானா பார்த்தறேன். இதை வச்சு உன்னை கொண்டு புதைச்சறேன். பாத்தீங்களா? என்ன அடிக்கிற இந்த வீட்ல இத கேக்குறதுக்கு யாருமே இல்லையா? என்ன பண்ணாவ அப்படி? அவ பேசுறது கேக்குதா? ஐயோ அண்ணா உனக்கு என்ன ஆச்சு? ஏன் பண்ணிட்டு இருக்க? மாறியா? கடன்காரன் இன்னும் 10 நாள்ல கடனை கொடுக்கணும்னு சொல்லி எவ்வளவு நாள் ஆச்சு இன்னைக்கு? டேய் அதான் அன்னிக்கிட்ட சொல்லியாச்சுடா. அண்ணன் வந்துட்டார்ல, ஒரு வார்த்தை சொன்னா கொடுக்க போறாரு. ஏய் இந்த கதையெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு இருப்பேன். கடன்காரன் கேட்டுட்டு இருப்பானா? என்னடா 4 நாளைக்கு முன்னாடி என்ன ரோட்ல வச்சு அடிச்சிட்டாங்க. என்னடா சொல்ற? இப்ப கூட எனக்கு ஃபோன் பண்ணி வார்னிங் கொடுக்கறாங்க. என்ன சொல்ற? என்னதான்டா சொல்லிட்டு இருக்க? ஆமா, இதுக்கு மேல அவங்க வரணும் இவங்க வரணும்னு என்னால வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. எனக்கு இப்போதைக்கு பணம் கட்டுறதுக்கு ஒரு வழி கிடைச்சிருக்கு. என்னடா வழி? என்ன வழி? சொல்லி தரடா, என்ன வழி? அவர் கள்ளக்காதல் இருக்கால, அவ அப்பா கிட்ட போய் பணம் கேட்டுட்டு பிச்சைக்கார மாதிரி அவன் குடுக்கறேன்னு சொல்லிருக்கான் பணத்தை. என்ன ஏதுன்னு கேட்டதுக்கு என்ன இப்படி போட்டு அடிக்கிறாரு? வாழ்க்கைய உன்னால கட்டியாச்சு. உன்னை கொண்டு போட்டுறணும் அப்பவே. சரவணா, தப்பு பண்ணிக்கிட்டடா. தப்பு பண்ணாத. சொன்னா கேளு. தப்பு பண்ணிக்கிட்டே இருக்க. இங்க பார், சொன்னா கேளு. இப்போதைக்கு இது சரியா தப்பா என்னால எதுவுமே யோசிக்க முடியாது. என் தலைக்கு மேல கத்தி தொங்குது. எனக்கு வேற வழி தெரியல. அண்ணா அவசரப்படாதே, கொஞ்சம் பொறுமையா இரு. இதுக்கு மேல பொறுமையா என்னால இருக்க முடியாது. என்ன இது? நான் இருந்தாலும் அந்த கடன்காரன் பொறுமையா இருக்க மாட்டான். எனக்கு ஒரு முடிவு இன்னைக்கே இப்பவே தெரியணும். டேய் இருடா. என்ன பண்ணலாம்னு சண்முகன்ட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கண்டா. கொஞ்சம் பொறுடா. அண்ணா கொஞ்சம் பொறுமையா இருண்ணே. சரவணா, இப்ப என்னடா பண்ணணும்ங்கற? இன்னைக்கு எனக்கு ஒரு முடிவு தெரியணும், அவ்வளவுதான். என்ன முடிவு? சொத்தை வித்து எனக்கு பணத்தை செட்டில் பண்ணுங்க. இல்லைன்னா எனக்கு வேற வழி இருக்கு, என்ன விட்டுருங்க, நான் பாத்துக்கிறேன். டேய் என்னடா சொல்ற? ஆமா, நட்டாஷாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவங்க கடனை செட்டில் பண்றேன்னு சொன்னாங்க. என்ன விட்டுருங்க, நான் என் வழியை பார்த்துட்டு போயிட்டே இருக்கேன். அதுக்கப்புறம் குடும்பத்தோட கௌரவம் போச்சு அப்படின்னா என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன சொன்ன? இருடா சொன்ன. கல்யாணம் பண்ணிக்க போறியா? அண்ணி என்ன கேளுங்க சொன்னியாடா? இரு அண்ணி. மாட்டேங்க பார். அக்கா மட்டும் நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்தா உன்னோட சேர்த்து அவளையும் கொன்னுடுவேன்.
அறிவு கெட்டவனே. விடுடா, விடுடா. டேய், வா, கூட்டு போம்மா அவனை. ஏய், நிறுத்துடா. அறிவு இருக்கடா உனக்கு? வா, அவனை கூட்டு போம்மா. டேய், அறிவு இருக்கடா உனக்கு? ஒரு 50 லட்சம் ரூபாய்க்காக இந்த மாதிரி ஒரு முடிவு எடுப்பியா? முட்டாள்தனம்டா அது. என்ன பண்ண சொல்ற? என்ன செய்ய சொல்ற? எனக்கு ஒரு முடிவு தெரியணும். சும்மா வாயால தரேன்னு சொன்னா ஒண்ணு நடக்காது. இப்ப என்ன, என் மேல இவ்வளவு அக்கறையா பேசுறீங்கல்ல? வரீங்களா? இப்ப வந்து கையெழுத்து போட்டு தரீங்களா? நீங்க 2 பேரும் கையெழுத்து போட்டு கொடுத்தாலே பாதி பிரச்சனை தீந்துரும். அந்த பார்ட்டி கிட்ட 50 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் வாங்கி நான் கொடுத்துருவேன். வரீங்களா? வரியா? வரேன்டா. வந்து இப்ப கையெழுத்து போட்டு வாங்கண்ணே. நில்லுங்க. ஏங்க, என்னங்க இது கூத்து? தலைவலிக்கு மாத்திரை போட்டுக்கலாம், இவர் ஆபரேஷனே பண்ணணும்ங்கறாரு. இங்க பாருங்க, இவங்க பேச்செல்லாம் கேட்டு கையெழுத்து போடுறேன்னு சொல்லிட்டு போனீங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நல்லா இருக்காது அப்புறமா. அக்கா, என்னக்கா இப்படி பேசுறீங்க? அந்த கடன்காரனுக்கு நம்ம சொத்து வித்து காசு கொடுக்கலன்னா என் வாழ்க்கை நாசமா போயிடும்க்கா. அது புரியாம நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்களே. நான் உங்களுக்கு எத்தனையோ விஷயத்துல சப்போர்ட்டா இருந்திருக்கேன்க்கா. இப்போ என் வாழ்க்கைக்கு பிரச்சனை வந்திருக்குக்கா. இப்போ போய் இப்படி எல்லாம் பேசுறீங்களே, வேண்டாம்க்கா, வேண்டாம். இதெல்லாம் புரியுதா நதி? இப்போ கொஞ்சம் பிராக்டிகலா பேசணும். நீயும் நானும் ஒட்டி பிறந்த அக்கா தங்கச்சியா? 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிரை கொடுக்கறதுக்கு இந்த வீட்டுக்கு நானும் மருமக, நீயும் மருமக. ஏதோ அப்பப்ப சூழ்நிலைக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிக்கிட்டோம். ஆனா அதுக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுக்க சொன்னா எப்படி முடியும்? அக்கா, அக்கா, இப்ப என்ன சொல்ல வரீங்க? எனக்கு இந்த சொத்தை விற்க உரிமை இல்லைன்னு சொல்ல வரீங்களா? ஏமா, அது எப்படி? முதல்ல யாருக்கு என்ன பங்குன்னு தெரியணும்ல. அப்பதான் யாரு எந்த சொத்தை விற்க முடியுங்கிறது தெரியும். என்னக்கா, இப்போ எங்களுக்கு ஏதோ ஒரு அவசரங்கிறதுனாலதான் இதெல்லாம் கேக்குறோம். இப்ப இப்படி எல்லாம் பேசினா எப்படிக்கா? இதெல்லாம் நல்லவா இருக்கு? அடேங்கப்பா, நல்லது கெட்டது பத்தி நீ சொல்லி தரியா? நீங்க பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லைக்கா. எது சரியில்லை? உங்க பேராசைக்கு பிசினஸ் பண்ற, அது பண்ற, இது பண்றேன்னு சொல்லி கடன் வாங்குவீங்க. அதுல பிரச்சனை வந்தா நாங்க எங்க பங்கு விட்டு கொடுக்கணுமா? இன்னைக்கு எங்க பிசினஸ்ல கடன் ஆயிடுச்சுன்னு சொத்து கேக்குறீங்க, நாளைக்கு இதோ வச்சிருக்காரே ஏய், அவளுக்கு செட்டில் பண்ணனும்னு கேப்பீங்க. நீங்க எல்லாம் சுகமா எல்லாரும் கூட கூத்தடிச்சிட்டு இருப்பீங்க. அதுக்கு நாங்க சொத்து கொடுக்கணுமா? வெக்கமா இல்ல? நீ சொன்ன நீ முதல்ல போய் பெரிய அண்ணனையும் அதையும் கூட்டிட்டு வாமா. ப்ளீஸ் உமா, போவுமா. இவங்க சமாளிக்க முடியாது. யோசிக்காத உமா, போவுமா. என்னாச்சு உமா?
அண்ணன் என்ன சொன்னாரு? அண்ணி வராங்களா? உமா உன்னதான் கேக்குறேன், என்ன சொன்னாங்க? அங்க போய் எல்லாத்தையும் சொன்னேன்னு அந்த இந்திராணி ரொம்ப மோசமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என் பொண்ணையும் மாப்பிளையும் அங்கிருந்து விரட்டி விட்டுட்டீங்கல்ல, இப்ப எந்த மூஞ்சி வச்சுட்டு இங்க வந்து கூப்பிடுறீங்கன்னு ரொம்ப மோசமா பேசிட்டாங்கன்னு. அதான் மாப்பிள்ளை எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டு வந்துட்டாங்கல்ல, இன்னும் எதுக்கு அவங்க உயிரை எடுக்கிறீங்கன்னு. அவங்க எங்கேயும் வரமாட்டாங்க, உங்களால முடிஞ்சதை பாத்துக்கோங்கன்னு என்ன வெளியே அனுப்பிச்சு விட்டுட்டாங்கன்னு. அண்ணன் என்ன சொன்னாரு? அவர் எதுவும் சொல்லவே இல்லைன்னு. அந்த அம்மா, அண்ணன், அண்ணி அங்க யாரையுமே பேச விடல. அவங்க கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி வெளியே அனுப்பிச்சிட்டாங்கன்னு. எனக்கு யாரும் வேண்டாம். என் பிரச்சனை எனக்கு பாத்துக்க தெரியும். இதுக்கு மேல இந்த பிரச்சனையில யாரும் தலையிட கூடாது. அப்போ யாரும் வேண்டாம்னா என்ன பண்ண போறீங்க நீங்க? அந்த நட்டாஷாவோட அப்பா கிட்ட பணத்தை வாங்கிட்டு அவ கூடவே போய் செட்டில் ஆக போறீங்களா? நீங்க பாருங்க, நான் விட மாட்டேன். அவ கூட நீங்க சேர்ந்து வாழ நான் விட மாட்டேன். என் வாழ்க்கைக்கு நீங்க பதில் சொல்லி ஆகணும். நான் விட மாட்டேன் அவ கூட. ஆனதி, விட மாட்டேன். ஆனதி, என்னம்மா, என்ன பிரச்சனை? ஐயோ ஐயா, ஒரு பிரச்சனை இல்லைங்க. பிரச்சனை எல்லாம் ஒண்ணு இல்லைங்க, பேசிக்கலாங்க, கவலைப்படாதீங்க. என்னங்க என்ன பேசுறீங்க? உங்க தம்பியோட யோகியத்தை பத்தி அவருக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அப்பா, அப்பா, அந்த கடன்காரங்க கிட்ட வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்கறதுக்காக இவரோட கள்ளக்காதல் இருக்காளே நட்டாஷா, அப்பா அவ அப்ப தூக்கி கொடுப்பான பணத்தை. அதுவும் சும்மா இல்லப்பா, அவன் பொண்ணோட சேர்ந்து வாழ்ந்தாலும் அந்த பணத்தை கொடுப்பானா? இந்த மனுஷன் வெக்க இல்லாதவப்பா, என்கிட்ட வந்து சொல்றான்ப்பா. அப்பா, அந்த பணத்தை வாங்கி அந்த 50 லட்சம் ரூபாய் கடனை அடைக்க போறானாப்பா இந்த ஆளு. எங்க அந்த பெரிய மனுஷனுங்க ஒருத்தர் எனக்கு உதவி பண்ண வர மாட்டேங்கிறாங்க. என் வாழ்க்கை போச்சுப்பா, என் வாழ்க்கை போயிடுச்சு. அப்பா, இந்த மனுஷன் அந்த கடனை செட்டில் பண்ணிட்டா அவ கூடவே போயிடுவானாப்பா இந்த ஆளு. எனக்கு யாருப்பா இருக்கா? எனக்கு யாருமே இல்லப்பா. எனக்கு யாருமே இல்ல. எனக்கு யாருமே இல்ல. அப்பா, டேய், நீ எல்லாம் ஒரு ஆம்பளையாடா? என்ன இருந்தாலும் இது கைராசி குடும்பத்தோட சொத்து. இதுல சிவஞான ஐயா வந்து சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். சரவண கடன் பிரச்சனை மாட்டிக்கிட்டான். இது விஷயமா ஏற்கனவே அன்னிக்கிட்ட வந்து பேசணும், அவங்களும் சம்மதிச்சாங்க. ஆனா இப்ப அந்த பிரச்சனை வேற மாதிரி ஆயிடுச்சு. அவன் மட்டும் என் கையில கிடைக்கட்டும், அப்புறம் செத்தான். ஏங்க, தயவு செஞ்சு அவசரப்படாதீங்க.